துதிக்கு பாத்திரரும் துதியின் மத்தியில் வாசம் செய்பவருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். அழாதே, யூதா குலத்தின் சிங்கமும் தாவீதின் குலக் கொழுந்துமானவர் வெற்றி பெற்றார் என்று திருவெளிப்பாடு 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆம், நம் அருள்நாதர் இயேசு வெற்றி பெற்றார். நம் அழ தேவையில்லை, நம் கண்ணீர் துடைக்கப்படட்டும். யூதா என்றாலே துதி என்று பொருள்படும். தன் கணவன் ஜேக்கப்பால் புறக்கணிக்கப்பட்டு அழகு இல்லாதவள் என்று அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாளை கடவுள் கண்ணோக்கினார். தனக்கு பிறந்த 4வது குழந்தைக்கு யூதா என்று பெயரிட்டு இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்றான். ஆம், யூதா என்றால் தேவனை துதிப்பது என்று அர்த்தம். எதிரிகள் கானானியரை எதிர்த்து போரிட யார் முன் செல்ல வேண்டும் என்று மக்கள் அன்று ஜெபித்த பொழுது யூதா எழுந்து புறப்பட கடவன் என்று